74 வயசான ஒரு ஆள் தமிழ் சினிமாவை ஆண்டுட்டு வராருன்னு சொன்னா நம்ப முடியுமா? நம்பிதாங்க ஆகணும். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். இன்னும் வரைக்குமே ஒரு தமிழ் சினிமா இல்ல ஒரு பேன் இந்தியா மூவியா இருக்கட்டுமே ஒரு 1000 crores தொடர்றதுக்கு பாத்தீங்கன்னா மிகுந்த சிரமப்பட்டு, அதாவது அதுக்குன்னு நிறைய மெனக்கெடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி நம்ம தலைவர் ஸ்டைல்லே 1000 கோடிலாம் அசால்ட்டா மென்னு சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸா இருக்கட்டும், அவரோட ஸ்டைலுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அடிமைங்க. ரஜினி ஸ்டைல். சரி, அதெல்லாம் விடுங்க. நீ என்னடா இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கூலி மூவி வரப்போகுதுங்க. அதுக்கான அப்டேட் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 3 நாள் 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கூலின்னு சொல்லிட்டு ஒரு இது அனௌன்ஸ்மெண்டா இல்ல ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் தான் பாத்தீங்க. அந்த 30 செகண்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அது பாக்குறப்போ பாத்தீங்கன்னா ச்சே என்னமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமா காமிக்கிறப்போ பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. அது வெறும் அது லுக்கு கூட இல்ல, அது சைடு லுக்கு தான். அந்த லுக்குக்கே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் செம்மையா கொண்டாடிட்டு இருந்தாங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லில விண்டேஜ் ஜேகேவை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூலி மூவில விண்டேஜ் ரஜினிகாந்தை காமிச்சிருக்க பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. இப்போ அதை விட இன்னொரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. இதுல என்ன இருக்க போது என்னங்கிறது தெரியல. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 30-26 அந்த செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுக்க போறாங்க தெரியல. இந்த பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்னைக்கும் குறையாத மவுஸ் #பவர் ஹவுஸ் வைப் இனிமேட்டு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆக போகுது. ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுங்கிற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பத்திக்க போகுது. எப்படி கொடுத்துருக்காங்க என்னங்கிறதெல்லாம் வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இததான் சொன்னேன். உண்மையா கூஸ் பம்ப் ஆகுதுங்க. பவர் ஹவுஸ் வைப் செம்மையா இருந்துச்சு. ஆகஸ்ட் 14 ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. பாக்குறப்ப செம்மையா இருந்துச்சு. இது ஆக்சுவலா இன்னொரு வாட்டி பாக்குறவங்க இந்த வாட்டம் பாருங்க. உண்மையிலே ஒரு செம்ம வைப் கொடுத்துருக்காங்க. இந்த அனிருத் யாருக்கு பாட்டு போட்டாலுமே ஹிட் ஆகும், அது வேற சைடு. ஆனா ரஜினிகாந்த்ங்கிற பேருக்கு வரப்ப பாத்தீங்கன்னா அனல் பறக்கிற பிஜிஎம் மாதிரி போட்டு அனல் பறக்க வைக்கிறாருங்க. இந்த பாட்டை ஃபுல்லா விடுங்களப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஏங்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாங் இது இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த இது பாக்குறப்போ பாத்தீங்கன்னா செமையா லுக்கு. இதுல ஒண்ணுமே இல்ல. நீங்க நடந்து வராரு, கை காமிக்கிறாரு, நீ சிரிக்கிறாரு, திரும்புறாரு, கடைசியா வாக் போறாரு, அவ்வளவுதான். பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம ரஜினிகாந்த் சார் ஸ்டைலுக்கு தான் எல்லாமே.
அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ண ஒரு தயார் நிலையில இருக்காரு. என்ன மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வர போறாங்க தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நிறைய பேர் மெர்ஜா வராங்க. மேபி அதுக்கான பார்ட் 2, 3 அந்த மாதிரி கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. என்னங்கிறது தெரியல. ஆகஸ்ட் 14 வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை. See you on next video.